வணக்கம் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜியா அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸில் +2 முடித்த மாணவர்களுக்காக அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து பார்த்தீங்கன்னா காலேஜ் போகணும் அப்படின்றவங்களுக்கு என்ன மாதிரியான காலேஜஸ் அவைலபிள் இருக்குது, அதில் என்ன கோர்சஸ்லாம் அவங்க போகலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸில் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் வீடியோஸ். ரைட்டா? நம்ம வீடியோவை யார் பார்த்துட்டு இருக்கீங்களோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச யாரெல்லாம் +2 படிக்கிறாங்க இல்லை ஏற்கனவே +1 படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுடைய பேரண்ட்ஸு பசங்களுக்கு இல்லை உங்களுக்கு ஏதாவது ஸ்கூலில் தெரிஞ்சால் அவங்களுக்கு உங்களுக்கு ரிலேட்டடான குரூப்ஸு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சில கோர்சஸ் தேவை இருக்கலாம், ஆனால் மற்றவங்களுக்கு வேற கோர்ஸ் தேவை இருக்கலாம். அப்போ அந்த கோர்ஸ் அவங்களுக்கு போய் சேர்றதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. சரியா? ஓகே, தெரிஞ்சோ தெரியாமல நம்ம நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னா இது கூட ஒரு ஹெல்ப் தான். சரியா? அவங்க ஒரு குரூப் நல்லா செலக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல காலேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி விஷயத்தில் நாங்கள் இப்போ இன்ஜினியரிங்கோ மெடிக்கலோ இல்லைனா ஆர்ட்ஸ் ரிலேட்டடாவோ காமர்ஸ் ரிலேட்டடாவோ என்னெல்லாம் கோர்ஸ் இருக்குது, என்ன காலேஜஸ்லாம் இருக்குது, ஆர்கிடெக்சரில் என்ன இருக்குது, ரிசர்ச் சம்மந்தமாக என்ன இருக்குன்னு நாங்கள் இப்போதைக்கு ஒவ்வொன்றா போட்டுட்ருக்கிறப்ப சில பேர் திடீர்னு ஒரு இதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு போட்டாங்க. என்னடான்னு எடுத்து பார்த்தோன்னா நம்ம +2 முடித்ததுமே போகிற குரூப்பு இருந்தாலும் பட்டு உடனே அந்த ரிலேட்டட் இல்லாததாக இருந்தது. இருந்தாலும் படித்து முடிச்சுட்டு யாரோ ஒருத்தங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்களே. அப்போ அந்த மாதிரி வேலைக்கு போகணும் அப்படின்றதுலையும் மெயினாக எஸ்பெஷலி மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க நான் கவர்மெண்ட் ஜாப் போகணும் சார் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே என்ன கேட்டிருக்காங்க. பட் அந்த டைம்லலாம் நம்ம அதை பற்றி யோசனை பண்ணல. என் குழந்தையே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் படிச்சுட்டு படித்து முடிச்சுமே அப்போ டேடி இது மாதிரி நான் காலேஜில் படிக்கிறேன், டீன் வராரு, ப்ரொஃபஸர்ஸ் வராங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் வராங்க, இவங்கெல்லாம் எப்படி வராங்க அப்படின்றது எங்கள் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் இருக்காங்க அவங்கெல்லாம் எப்படி ரெக்ரூட் ஆகிறாங்க அப்படின்னு கேட்டப்ப அதை பற்றி ரொம்ப யோசனை பண்ணல. திடீர்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் அதில் கேட்டிருக்காரு, ஒரு கமெண்ட்டில் கொடுத்துருக்காரு, சார் இந்த எக்ஸாம்ஸை பற்றி சொல்லுங்க அப்படின்னு பார்த்தப்ப தான் தெரிஞ்சுது என்ன எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பின்னு. நான் கூட நினச்சேன் வேறு எதனா ரிலேட்டடாக எக்ஸாம்ஸ் இருக்கும் போல இருக்குது நம்ம இந்த +2 சேர்றதுக்கு அப்படின்னு பார்த்தா எம்ஆர்பின்றது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. யாருடா எந்த இதை அமைப்பு இதை நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சப்போஸ் மெடிக்கல் காலேஜில் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும், அதுக்கு கவர்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் தாலுக்கு ஹெட்டு இதெல்லாம் இடத்துலலாம் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு தேவையான ஆட்கள் ப்ளஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்க நான் தாலுக்கு இருக்கிற இடத்துல தென் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் டிஸ்பென்சரி இஎஸ்ஐ இருக்கு இல்லையா அதுக்கு தேவையான ஆட்கள், மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு தென் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்கள் தேவை இருக்கும்ல, ஹெல்த்து இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்கள் தேவை இருக்குது. யாரெல்லாம் தேவை இருப்பாங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் தேவை இருப்பாங்க, பிசியோதெரபிஸ்ட் தேவை இருப்பாங்க, நர்ஸு தேவை இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தேவை இருக்குல்ல. இதில் இவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கான போர்டு எம்ஆர்பி மூலயமா தான் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறாங்க. இந்த எம்ஆர்பியில் பார்த்தீங்கன்னா சில டைரக்டரேட் இருக்குது, அந்த டைரக்டரேட் கீழே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இது மூலயமா தான் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் நடக்குது, அதுக்கான சிலபஸ் தனியாக கொடுக்குறாங்க. இப்போ டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் இருக்கு இல்லையா DPH, அவங்களும் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பியில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்டுக்கு போகணும். அதே போல் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் அண்ட் ரிசர்ச் ஹெல்த் அவங்களும் பார்த்தீங்கன்னா இது மூலயமா தான் வராங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய MBBS BDS சீட்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணுறாங்க இல்லையா DME, அவங்களும் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அதுக்கும் தேவையான ஆட்களும் பார்த்தீங்கன்னா இந்த போர்டு மூலயமா தான் ரெக்ரூட்மெண்ட் நடக்குது. தென் ஃபேமிலி வெல்ஃபேரில் இருக்கிறவங்களும் இது மூலயமா தான் நடக்குது. ஸ்டேட் ஹெல்த் டிரான்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த போர்டு மூலயமா தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. தென் இந்தியன் மெடிசன் ஆயுஷ் கோர்சஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு தேவையான ஹோமியோபதி இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி அதனுடைய டைரக்டரேட் கீழே இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா இது மூலயமா தான் ரெக்ரூட்மெண்ட் போயிட்டு இருக்கு. சரி, ஓகே. அப்போ இதில் என்னெல்லாம் போஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் பிசிஷியன் அசிஸ்டன்ட் சர்ஜனு, தென் நர்சஸ், மெடிக்கல் பிசிஸ்ட், தென் பிசியோதெரபிஸ்ட் கிரேடு பார்த்தீங்கன்னா அதில் 2, தென் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், தென் பார்த்தீங்கன்னா அனலிஸ்ட், தென் ஃபார்மசிஸ்ட், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த போர்டு மூலயமா தான் கவர்மெண்ட் ரிலேட்டட் போஸ்ட்டை ஃபில்அப் பண்ணுறாங்க. இதில்
இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமுக்கு 2 நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்டர் வந்து ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேகன்சி பொசிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபில் பண்ணுறதுக்கு கேஸ்லாம் போட்டிருந்தாங்க. அந்த கேஸ் எல்லாம் வந்து ரெக்டிஃபை ஆகி அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால இப்போ ஒரு அப்ளிகேஷன் லாஸ்ட் இயர் கொடுத்த அப்ளிகேஷனுக்கு வந்து அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் இயர் கொடுத்துட்டாங்க. எக்ஸாம்ஸ் வந்து தள்ளி போயிட்டே இருந்தது. 27 ஜனவரி நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதை சீஃப் மினிஸ்டர் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி ப்ரிப்போன் பண்ணிட்டு பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றதுனால ப்ரிப்போன் பண்ணியிருக்காங்க. 5ஆம் தேதி ஜனவரி அந்த எக்ஸாம்ஸ் வந்து நடக்குது. அது இல்லாம பிசியோதெரபிஸ்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 47 போஸ்ட் இருக்கு. அதுக்கான நோட்டிபிகேஷனும் இப்போ கொடுத்துருக்காங்க. இதுக்கான வெப்சைட் நீங்க பார்த்தீங்கன்னா mrb.in.gov.in இந்த வெப்சைட்ல நீங்க போனீங்க அப்படின்னா இதுக்கு தேவையான நோட்டிபிகேஷன், எந்த போஸ்ட்டுக்கு என்ன எழுதணும், அதுக்கான சிலபஸ் என்ன, இது எல்லாமே கிளியரா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, தமிழ்நாடுல இருக்கக்கூடிய தமிழ் வழியில படிச்சவங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் நடந்தது. வெளியூர்ல இருக்கிறவங்க, அதர் ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்குலாம் ப்ரையாரிட்டி கொடுக்கறது, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுனால கவர்மெண்ட் ஒரு ஜிஓ ஒன்று ஏற்கனவே பாஸ் பண்ணியிருக்காங்க. அதன்படி நம்ம எம்பிபிஎஸ் படித்தாலும் சரி, பிஜி டிகிரி ஸ்பெஷலைசேஷன் பண்ணாலும் சரி, நர்சிங் பண்ணியிருந்தாலும் சரி, இதுக்கு எல்லாமே சிலபஸ் வந்து கம்பல்சரி எழுதணும். ஆனால் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதில் வந்து 50 மார்க்குக்கு வந்து கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. குறைஞ்சது 40% மார்க் எடுத்தாதான் நான் சப்ஜெக்டில் என்னெல்லாம் டேலண்ட் இருந்துக்கோ. இப்போ நிறைய ஒரு போன வருஷம் நடந்த அந்த பிசிஷியன் சர்ஜனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நல்ல டாப் ஸ்கோரர் 80% 85% வாங்கினவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தமிழில் என்னதான் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து அதில் சொல்லியிருக்காங்க 10th ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்டேட் போர்டோட போர்ஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படிதான் கேட்டிருக்காங்களா அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தா 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிறதும் இருக்குது, 9th ஸ்டாண்டர்ட்லையும் இருக்கிறதையும் இருக்குது. அப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 10க்குள்ளே இருக்கக்கூடிய சிலபஸில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது கவர் பண்ணுறாங்க. ஓகே, இதில் என்ன தான் கேட்பாங்க தமிழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய விஷயங்களா அப்படி இருக்குமா அப்படின்னு பார்த்தா இது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் ரிலேட்டடாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. பட் இலக்கணம் தான் கேட்குறாங்கன்னா இல்லை, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்கிறதும் கேட்குறாங்க. நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் நூல்கள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பண்ணுறாங்க. அதனால் கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம்னா குறைஞ்சது இந்த தமிழ் மொழிக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்ஸ் போட்டு பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா சில பேர்லாம் சான்ஸ்கிரிட் படிச்சிருப்பாங்க, சில பேர் ஃப்ரெஞ்சு படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் தமிழுக்கு தனியாக படிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து இதுக்காக சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பயங்கர டிமாண்ட் வேறு இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு. ரைட்டா? இது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல தகவல் தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறைய விஷயங்களை கேதர் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி mrp.in.gov.in இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு கிளியர் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டை பற்றி இருக்குது, என்னெல்லாம் எக்ஸாம்ஸ் இருக்குது, எவ்வளோ சீட்ஸு, நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் எப்போ உங்களுக்கு அதை நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனு அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஆன்லைனில் வந்து கொடுக்குறாங்க. பிசிக்கு, ஓசிக்கு, எஸ்சிக்கு, எஸ்டிக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பிளிட் அப் எப்படி கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் கூட நம்மளுக்கு அலாட் பண்றாங்க. சரியா? அதனால இந்த சர்வீஸை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிடுங்க. நிறைய பேருக்கு வந்து இதை சொல்லுங்க, எம்பிபிஎஸ் படிச்சுட்டு நான் கவர்மெண்ட் டாக்டர் ஆக முடியுமா அப்படின்றவங்களுக்கு, பிரைவேட்ல இருந்தாலும் சரி கவர்மெண்ட்ல படிச்சாலும் சரி ஆக முடியும். நர்சிங் படிச்சுட்டு கவர்மெண்ட்ல நான் நர்ஸா போக முடியுமான்னு கேட்கறவங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. இதனுடைய வெப்சைட்டோட லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அமுச்சு விடுங்க. அவங்க தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் எடுத்து போக முடியும். நான் சொன்ன மாதிரி இப்போ பிசியோதெரபிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கு. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. 47 போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேகன்சி இருக்கு. இப்போ நடக்க போகிற 5ஆம் தேதி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 27,000 பேர் வந்து அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. தமிழ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, சில பேர் கற்றுக் கொடுக்குறாங்க, அதெல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணி ஒரு நல்ல இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணி இந்த எக்ஸாம்ஸில் நல்லா கிளியர் பண்ணுறதுக்கு ஸ்டெப் எடுங்க. எங்களால் உங்களுக்கு ஏதாவது வந்து அடிஷ்னல் வந்து சப்போர்ட் எதனா தேவை இருந்ததுன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க. ஓகே, ஆர்ஜிஆர் அகாடமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நீட்டுக்கு, ஜேஇக்கு, தென் ஐஏஎஸ்க்கு போகணும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சரி, காமர்ஸில் வந்து சிஏ படிக்கணும், சிஎம்ஏ படிக்கணும், சிஎஸ் படிக்கணுன்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கோர்சஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதே போல் 6லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக என்ன தேவைப்படுது, இந்த நான் சொன்ன ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த நீட்டோ ஜேஇஓ இந்த எக்ஸாம்ஸ்லாம் போகிறக்கிறப்ப அவங்க வந்து தடுமாறுறாங்க. மேக்ஸிமம் வந்து மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தடுமாற்றம் இருக்குது. ஃபிசிக்ஸ் சால்வ் பண்ண முடியல, ஏன்னா ஃபிசிக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேல்குலேஷன் ரிலேட்டடாக அவங்க சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த தடுமாற்றம் இருக்குது. அது எங்கே தடுமாறுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேத்தமெட்டிக்ஸ் வந்து இருக்குது.
அல்ஜிப்ரா வந்து 6லேயும் இருக்குது, அப்புறமா 10th 11th 12th வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அல்ஜிப்ரா இருக்குது. அவங்க கற்றுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா கிராப்ஸ் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது, கால்குலஸ் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி அப்ளை பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த டைமில் படிக்கிறாங்க, தேரியாக படிச்சுக்கிறாங்க, அதை எப்படி நார்மல் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை தேவையான இடத்துல அப்ளை பண்ணுறதுன்ற நாலேஜ் இல்லாமல் இருக்குது. அதனால் நம்ம அதுக்கான ஃபவுண்டேஷன் கோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் எஃபெக்டிவாக எப்படி கொடுக்கறது, பசங்களுக்கு எது கண்டிப்பாக 6ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு என்ன தேவை, 7th படித்த பையன் என்ன படிச்சிருக்கணும், சயின்ஸில் என்ன படிச்சிருக்கணும், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜில் என்ன தெரிஞ்சிருக்கணும், ஒரு சிவிக்ஸ்னு எடுக்கிறப்பையோ இல்லை ஹிஸ்ட்ரிலையோ அந்த குழந்தைக்கு 7ஆம் கிளாஸில் இப்போ நான் சொன்னேன் இல்லையா எம்ஆர்பி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 6ஆம் கிளாஸ் சம்மந்தமாக தமிழில் இருந்து பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி கேட்குறான். அப்போ எப்படி அந்த குழந்தைக்கு அதெல்லாம் வந்து அங்கே பாடம் அது டீப்பாக படிக்காமல் இருந்தால் தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு 6th ஸ்டாண்டர்ட்லையோ 7th ஸ்டாண்டர்ட்லையோ +2 முடிச்சு ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் போகிறப்பையோ இல்லைனா இந்த மாதிரி நீட்டு ஜேஇ எக்ஸாம்ஸ் போகிறப்பையோ அந்த இடத்துல அவங்க தடுமாற்றம் இருக்கக்கூடாதுன்றதுனால என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸை வந்து டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுவோம். இது வந்து ஆன்லைனில் தான் பண்ண போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷனை எடுத்துட்டு எனக்கு இந்த விஷயம் 6ஆம் கிளாஸில் எனக்கு தெரியும், 7th படிக்கிறப்ப இந்த விஷயம் தான் எனக்கு தெரியணும், இது எனக்கு தெரியும் அப்படின்னு மார்த்தட்டி சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சிலபஸ் ஃப்ரேமிங்கும் இதை எப்படி கொண்டு போகணும் அப்படின்றதுக்கும் எங்கள் டீம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சரியா? அதனால் இது உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து சேர்ப்போம் சொற்ப அமௌண்ட்டில். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் நம்ம போட்டு ஒரு வருஷத்துக்கு 12,000, ஒரு வருஷத்துக்கு 15,000, 20,000, 30,000 அப்படின்னு இல்லாமல் சொற்ப ஒரு 1000 ரூபாயில் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து சேர்க்கறதுக்காக நாங்கள் வந்து எங்கள் டீம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்களை எடுத்துகிட்டு வந்து சேர்ப்போம். எங்கள் கூட வந்து டச்சில் இருங்க. அதுதான் சொன்னேன் இல்லையா, நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, தென் நோட்டிஃபிகேஷனை பெல்லை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். ரைட்டா? இந்த விஷயத்தை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீட்டில் வந்து கிராஷ் கோர்ஸோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇக்கு சம்மந்தமாக இன்ஜினியரிங் போகணுன்னா ஜேஇ, விஐடி, IIII இந்த நம்ம அமிர்தா இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸுக்கு ஒரு சின்ன ஒரு பயிற்சி இருந்தால் போதும். ஜேஇக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேவை இருக்கும். பட் சின்ன பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டிஸ் போகிறதுக்கு தேவை இருக்கும். அது போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுமே நம்ம கிராஷ் கோர்ஸ் கொடுக்குறோம். சார் கிராஷ் கோர்ஸ் இல்லாமல் ஃபுல் இயர் நான் படித்து வந்து ஐஐடி நான் கிராக் பண்ணணும் சார், என்னுடைய ட்ரீம் சார், சின்னதுலேருந்து நான் ஐஐடி போகணும்னு நினைக்கிறீங்களா? அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் போய் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஐஐடி போகிறதுன்றது பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் 7th படிக்குது, ஆனால் 11th 12th போர்ஷன்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கு. அவங்க பேரண்ட் கால் பண்ணி சார் எங்களுக்கு வந்து குழந்தைக்கு 11th போர்ஷன்ஸ் எடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. என்ன ஸ்டாண்டர்ட் உங்கள் குழந்தை படிக்குதுன்னு கேட்டால் 7th ஸ்டாண்டர்டு. அந்த குழந்தையோட சார் எப்படி சார் அந்த குழந்தை படிக்கணும்னா அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் அனுப்புறாரு. அந்த குழந்தை ஒலிம்பியாடில் என்ன வாங்கியிருக்கு, எல்லா டேலண்ட் டெஸ்ட்லையும் என்ன மாதிரி மார்க் வாங்கியிருக்கு, ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் பண்ணி எவ்வளோ வந்து ஸ்காலர்ஷிப்புக்கு எலிஜிபிளாக இருக்குது. அப்போ 7ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை அந்த அளவுக்கு போட்டி போடுறதுக்கு இன்றைக்கி ரெடியாக இருக்கிறப்ப +2 வரைக்கும் ஒன்றுமே தெரியாமல் வந்துட்டு திடீர்னு போயிட்டு நான் ஐஐடியில் போகணுன்னா எங்கே சாத்தியம்? அப்போ அதுக்கான நம்மளுக்கு அந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த ஃபவுண்டேஷன்லாம் விட்டுட்டு வந்துட்டா கூட பரவாயில்ல, +2 முடிச்சதுக்கப்புறமா 1 இயர் வெயிட் பண்ணி நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய ஐஐடி கனவை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னா ஆர்ஜிஆர் வந்து ரெடியாக இருக்கும். ஆனால் நீங்கள் 1 இயர் டெடிகேட்டடாக நாங்கள் என்ன சொல்கிறோமோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் என்ன சொல்கிறோமோ அதை நீங்கள் தெளிவாக எங்கள் டீச்சர்ஸ் கொடுக்குற கைடன்ஸை எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா 1 இயர் ட்ராப் பண்ணி +2 முடிச்சுட்டு தைரியமாக 1 இயர் நான் வெயிட் பண்ணுறேன் சார், மெடிக்கலுக்கு போகிறாங்க இல்லையா, நீட்டுக்கு போகிறாங்க இல்லையா, ஒரு வருஷம் வெயிட் பண்ணி படிச்சுட்டு எம்பிபிஎஸ் சீட்டு வாங்குறாங்க இல்லையா, அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வெயிட் பண்ணி ஐஐடி சீட் வாங்கினீங்கன்னா ஒர்த்து. ஏன்னா நீங்கள் வந்து ஐஐடியில் போய் முடிச்சுட்டு அந்த மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 18 to 24 லட்சம் ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் சேலரி வருது. ஒரு சில குழந்தைலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது 3 crores பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐஐடிக்கு போகிறப்பே அந்த கிரியேட்டிவ்னஸ் இருக்குது. இப்போ நிறைய குழந்தைங்க எங்களை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க, சார் நாங்கள் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கோம் சார், இந்த மாதிரி பண்ணுறோம் சார், அந்த மாதிரி பண்ணுறோம் சார், உங்கள் கூட சேர்ந்து பண்ணலாமா, நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறோமா, உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் நாங்கள் கைட் பண்ணுறோமா அப்படின்ட்டு அந்த ஐஐடி உள்ளே போகிறப்பயே ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் பண்ணுறப்பே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணங்கள் வருது. ஏன்? ஸ்ட்ராங் இன் த சப்ஜெக்ட், அந்த டெப்த் இருக்குது அவங்களுக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ரெடி, நாங்கள் வரோம் சார், நாங்கள் பண்ணுறோம் சார், நாங்கள் சாதிக்கிறோம் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம குழந்தைங்க கூட போகணும் அப்படின்னு பேரண்ட்டுக்கு ஆசை இருக்கும். ஆனால் 11th படிக்கிறப்போ ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணிங்க, ஈவினிங் கிளாஸ், நான் 5 நாள் கிளாஸில் வந்து 3 நாள் கிளாஸ் வர மாட்டாங்க, 2 நாள் கிளாஸ் வருவாங்க, கண்டினியூட்டி இருக்காது, மார்க் வராது, ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போர்டுக்கு மார்க் வரல, இதுக்கும் மார்க் வரல, டீச்சர்ஸ் சரியில்லைன்னு இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போகிற விதமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்குமே தவிர ஏன் வரல என் குழந்தைக்கு என்ன பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது அடி வாங்குது இதெல்லாம் பார்க்கறது. அந்த மாதிரி உங்க குழந்தைய நீங்க கொண்டாடணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அந்த மாதிரி குழந்தையா நீங்க இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி, இல்ல பேரண்டா நீங்க இருந்தீங்கன்னா எங்க கூட வந்து ஒரு பர்சனல் கவுன்சிலிங் வாங்க.
எங்கள் கவுன்சிலர் இருக்காங்க இங்கே வந்து நீங்கள் பாருங்கள். மிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் வந்து கார்த்திக் இருக்காங்க, கார்த்திக் ராஜ் சாரை வந்து நீங்கள் பாருங்கள். அவர் உங்களுக்கு கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க. என்ன தேவை இருக்குது, எப்படி ஜெயிக்க வைக்க முடியும், என்னெல்லாம் படிக்கணும் குழந்தை அப்படின்ற மாதிரி அவர் கூட ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அவர் கூட அப்பாயின்மெண்ட் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் 9176552121. அப்படி இல்லைன்னா கீழே கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதில் உங்களுடைய டீட்டெயில் போட்டுட்டு உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் கூப்பிடுங்க, எங்களுடைய டீம்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ரைட்டா? நான் சொன்ன மாதிரி நீட்டுக்கோ ஜெயிக்கோ 1 இயர் கோர்ஸ் ரிப்பீட்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக லிங்க் கொடுத்துருக்கோம். இல்லைன்னா கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறவங்களும் லிங்க்கை கிளிக் பண்ணி அட்மிஷன் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோவை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக கம்பல்சரியாக உங்களுக்கு தெரிஞ்ச நான் 11th 12th மட்டும் இல்லை, யாரெல்லாம் படிக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் தெரியுமோ அவங்களுக்கு எல்லாமே இந்த வந்து வீடியோவை வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்கள் பேரை வந்து அவங்க வந்து என்றைக்கோ ஒரு நாள் தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கூப்பிட்டு சொல்லுவாங்க பாருங்கள். நன்றி.